ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய வேக்சினேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு டோஸ் வேக்சின் எடுக்க போகிறேன். ஆக்சுவலாக கொரியாவில் வேக்சினேஷன் எடுக்கிற அன்றைக்கி நமக்கு லீவு அஃபிஷியலாக நம்ம லீவ் எடுத்துக்கலாம். நமக்கு வேக்சின் எடுத்துகிட்டு ஃபீவரோ இல்லை பாடி பெயின் இந்த மாதிரி நமக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 1 day 2 days கூட நம்ம லீவ் எடுத்துக்கலாம். இப்போது எம்ப்ளாயீஸாக இருந்தால் அது பெய்டு லீவு தான் நமக்கு, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இன்றைக்கி ஃப்ரைடே வேக்சின் எடுத்துருக்கிறேன். ஃப்ரைடே 3 o'clock எனக்கு. இப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கேன். வாங்க என் கூட சேர்ந்துட்டு எப்படி வேக்சினேஷன் ப்ராசஸிங் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகி மெசேஜ் வந்துருச்சு. எனக்கு நான் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு மெசேஜ் வரும். அது என்ன வேக்சின் போட போகிறாங்க, ஃபைசரா இல்லை மாடர்னாவா இல்லை ஜான்சனா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வந்துடும். அதுலேருந்தே நமக்கு இதுதான் வேக்சின் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிரும். ஆக்சுவலாக நான் என்னோடய வேக்சின் ஆகஸ்ட் 15th ரெஜிஸ்டர் பண்ணேன். ஆனால் எனக்கு செப்டம்பர் 24th தான் எனக்கு கிடச்சிச்சு. இன் பிட்வீனில் நம்ம பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆப் இருக்குது, கக்கோன் ஆப் இருக்குது. அதில் நம்ம செக் பண்ணிவிட்டு கூட யாராவது நம்ம விடுபட்ட யாராவது போடாமல் மிஸ் பண்ணாங்கன்னா அந்த வேக்சின் நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. ஓகே, நான் வேணாம், நம்ம போட்ட ரெஜிஸ்டர் பண்ண டைம்லேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை செக் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரியாவில் சீனியாரிட்டி வைஸ்லாம் வேக்சின் போட ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு 70க்கு மேலே, அதுக்கப்புறம் 50லேருந்து 70க்கு எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரீசெண்டாக ஆகஸ்ட்லேருந்து தான் 30+, 20 to 20+லேருந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் தான் எங்களுக்கு இப்போ வேக்சின் நாங்கள் புக் பண்ண ஆப்ஷன் கிடச்சிச்சு. ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறதுனால நான் அவரை கூப்பிட்டுட்டு என்னை ட்ராப் பண்ண வரேன். ஆல்ரெடி போட்டுட்டாங்க. அவங்கெல்லாம் செப்டம்பர் 1st வீக்லேயே போட்டாச்சு. இப்போ செகண்ட் டோஸ் அடுத்தது நெக்ஸ்ட் வீக்கில் போட போகிறாங்க. அப்புறம் வேக்சின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப பக்கம் தான், நடந்து போனால் 20 minutes ஆகும். அதனால சரி ரிட்டர்ன் வரும்போது எப்படி இருக்கும்னு தெரியல, அதனால நாங்கள் காரில் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வேக்சினுக்குனே தனி சென்டர் இருக்குது. ப்ளஸ் நிறைய ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் வேக்சினுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரே டைமில் எல்லாருக்கும் போட முடியாது அப்படின்றனால. எனக்கு இன்றைக்கி நான் மாடர்னா வேக்சின் தான் போட போகிறேன். ஆல்ரெடி மெசேஜ் வந்திருக்கு. லாஸ்ட் வீக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைசர் நிறைய இங்கே போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு பேக்கேஜ் ஒரு பாக்ஸ் ஒரு செட்டு ஓப்பன் பண்ணாங்கன்னா அது அந்த வேக்சின் ஃபுல்லாக போட்டு அப்படி போட்டுட்ருக்காங்க. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராசினா, அதுக்கப்புறம் ஜான்சன் வேக்சின், அந்த மாதிரி ஜான்சன் வேக்சின், ஃபைசர் அண்ட் மாடர்னா 4 வேக்சின் தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது 4 தான் மாற்றி போட்டுட்ருக்காங்க. லாஸ்ட் வீக்லலாம் மாடர்னா ஸ்டாக் இங்கே கொரியாவுக்கு டெலிவர் ஆகலை. அதனால் இருந்த ஃபைசர் எல்லாமே போட்டுட்டாங்க. என் ஹஸ்பண்ட் ஃபைசர் தான் போட்டிருக்காங்க. நான் இன்றைக்கி மாடர்னா போட போகிறேன். இதுக்கு முன்னாடி போட்டவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா செகண்ட் டோஸ்க்கு தான் ஃபீவர்னு வருது, ஃபர்ஸ்ட் டோஸ் ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆல்ரெடி. ஆனால் இந்தியாவில் நிறைய பேர் எல்லாருமே வேக்சின் போட்டிங்க. இது இப்போ சொல்கிறது கொஞ்சம் இதுதான். ஆனாலும் நான் இப்போ தான் போட போகிறேன். அதனால் என்னோடய ஃபீலிங்ஸை நான் இப்போ ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன்.
பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு இங்கே வந்து ரிசப்ஷனில் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு என்னோடய ஏலியன் கார்டு நம்ம கொடுத்தோம்னா, ஃபாரினர் ஐடி கார்டு கொடுத்தோடனே அவங்க வந்து நம்மளோட நேம் அதில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து என்ன வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளோட இது வந்து நம்ம ரெஜிஸ்டர் ஆனது அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு வரணும். இது வந்து பேசிக்காக வந்து இங்கே என்ன வேக்சின் போட்டாலும் அதுக்கு கொடுக்குற ஃபார்ம் தான் இது. நம்மளோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபோன் நம்பர், இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் நம்ம ரீசெண்டாக வேக்சின் வேறு ஏதாவது எடுத்துருக்கோமா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா, இல்லை வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, அந்த மாதிரியான இது எஸ் நோ கொடுக்கணும். இது கொடுத்து முடித்தோடனே நம்ம வந்து அவங்கக்கிட்ட அந்த டாக்குமெண்ட் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். பண்ணுறேன். ஹேண்ட் ஓவர் பண்ணோடனே எனக்கு வந்து இந்த மாதிரி மாடர்னா அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டி விட்டுருக்காங்க என்னோடய ட்ரெஸ்ஸில். இது முடிச்சுட்டு நம்ம உள்ளே போகிறேன். உள்ளே போனோடனே வந்து அங்கே டாக்டர் இருக்காங்க. டாக்டர் வந்து ஜஸ்ட்டு நான் ஃபில் பண்ணி கொடுத்த டாக்குமெண்ட்டை வந்து செக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது நம்மளுக்கு இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம நெக்ஸ்ட்டு வேக்சின் போட உள்ளே போகலாம். அவ்வளோதான். இப்போ நான் உள்ளே வந்துட்டேன். வந்து வேக்சின் போட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா வந்து 2 வேக்சினுக்கு இந்த இதில் இருக்குது. ஒன்று வந்து மாடர்னா, இன்னொன்று ஃபைசர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து மாடர்னா தான் போட்டுட்ருக்காங்க. இப்போ நான் வேக்சின் போட்டுட்டு வந்து வெளியில் வந்து இங்கே 15 மினிட்ஸ் வெயிட்டிங் டைமு. நம்ம இப்போ வந்துட்டு இங்கே வந்து 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு நடுவில் எந்த சிம்டம்ஸும் இல்லைன்னா நம்ம வந்து கிளம்பிடலாம். நான் இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் என்னோடய டைம் வந்து 15 மினிட்ஸ் முடிய போகுது. முடிஞ்சோடனே நான் இப்போ வந்து கிளம்ப போகிறேன். நான் அவ்வளோதான், வெளியில் வந்தாச்சு. நாங்கள் அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.